ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 148வது தலைப்பு ஸ்நான வகைகள் தொடர்ச்சி. பார்க்கப்போனால் எல்லா ஸ்நானமுமே பிராமம்தான். எந்த காரியமானாலும் அந்த காரியத்தை மட்டும் பண்ணாமல் அதோடு மந்திரத்தையும் சேர்த்து ஈஸ்வர ஸ்மரணையோடு ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணுவதாகத்தானே அத்தனை ஆச்சாரங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. அவற்றிலே சிறப்பாக வருணனையோ வேறு ஒரு தேவதையையோ மந்திரபூர்வமாக ஒரு கும்பத்தில் ஆவாகனம் பண்ணி பிறகு அந்த ஜலத்தை புரோக்ஷித்துக் கொள்வது பிராமம் என்று பெயர் பெற்றிருக்கிறது. உடம்பு அசக்தமாய் எந்த விதத்திலும் வாருண ஸ்நானம் செய்ய முடியாதவர்களுக்கு இந்த மந்திர தீர்த்த புரோக்ஷணமே அதனிடத்தில் கவுனஸ்நானமாகிறது. பஞ்சபூதங்கள் என்னும் ஐம்பூதங்கள் 5 ஸ்நானங்கள் என்று பார்க்கிறபோது வாருணம்தான் அப்பு, ஆக்னேயம் விபூதி என்பது தேயு, கோதூளி என்கிற வாயவ்யம் வாயு. இவை தவிர பிராமம் திவ்யம் என்று 2 சொன்னேன். பஞ்சபூதங்களில் பிருத்வியும் ஆகாசமும் விட்டு போயிருக்கின்றன. மந்திரங்களெல்லாம் ஆகாசத்தில்தான் சப்த தன்மாத்திரையாக வியாபித்திருக்கின்றன. அவற்றையே ரிஷிகள் யோக சக்தியால் நமக்கு பிடித்து கொடுத்திருக்கிறார்கள். சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தங்களை பஞ்சபூதங்களில் ஒவ்வொன்று ஆசிரியத்திருப்பதாக சொல்லும்போது சப்தத்துக்குத்தான் ஆகாசம். இங்கே சப்தம் என்பது வேத மந்திரமே ஆனதால் மந்திர தீர்த்த புரோக்ஷணமான பிராம ஸ்நானம் ஆகாச சம்பந்தமானது எனலாம். வெயிலின் போது பெய்யும் மழையான திவ்யமும் வானுலகிலிருந்து தேவலோகத்திலிருந்து வருவதாக கருதப்படுவதால் ஒரு வகையில் ஆகாசபூதத்தின் சம்பந்தமுடையதே பிருத்வி பாக்கி இருக்கிறது. வாயவ்யம் என்று சொன்னதில் கோதூளியில் தானே நிற்கிறோம். காற்றினால் எழுப்பப்பட்டு அந்த தூளி நம்மேல் படிவதால் அதற்கு வாயவ்யம் என்று பெயர் இருந்தாலும் வாஸ்தவத்தில் நம்மை அபிஷேகிக்கிற வஸ்துவான குளம்படி மண் என்பது பிருத்விதான். ஜெனரல் ரூலான வாருண ஸ்நானத்திலும் சுத்திக்காக தேய்த்து கொள்ளும் மிருத்திகை புற்றுமண் பிருத்விதான். இப்படியாக ஐம்பூதங்களுக்குமாக 5 ஸ்நான வகைகள். முடிவில் எதுவானாலும் ஆத்மாவை பாபம் போக குளிப்பாட்டுவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.